போர் நின்றாலும் நின்றது, இவரின் பேச்சுக்கு ஒரு முடிவே இல்லையா என்று நெட்டிசன்கள் பலரும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை தற்பொழுது கலாய்த்து வருகின்றனர். அவரும் அதற்கு ஏற்றாற்போல் தன்னை தானே பெருமைப்படுத்திக் கொள்வதில் அவரும் சிறிதும் தயங்கவில்லை. இந்தியாவின் காஷ்மீரில் பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் மீது பயங்கரமாக தாக்குதலை நடத்தியது. இரு நாடுகளுக்கும் போர் பதற்றம் தீவிரமடைந்து இந்தியாவில் வெற்றியும் கண்டது. இந்நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தற்பொழுது நடக்கும் அனைத்து பேட்டியிலும் இந்தியா பாகிஸ்தான் போரை நான் தான் நிறுத்தினேன் என்று மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டு தற்பொழுது 18வது முறையாக அதை கூறிக்கொண்டே இருக்க, இதை பார்த்து இந்தியர்களும் இந்திய அதிகாரிகளும் கடுப்பின் உச்சிக்கே செல்கின்றனர். இதுக்கு ஒரு முடிவே இல்லையா சார் என்று சமூக வலைதளங்களில் அவரை கலாய்த்து வருகின்றனர். ஆனால் அவர் அதை பற்றி கூட கவலைப்படாமல் இதையும் தாண்டி போய் எனக்கு நோபல் பரிசே கிடைக்காதா என்று அவர் கதறவும் ஆரம்பித்துள்ளாராம். இதே போன்று இஸ்ரேல் ஈரான் போர் நிறுத்தியதற்கும் நான் தான் காரணம் என்று மீண்டும் அமெரிக்க கொடியை தூக்கி பிடிக்க ஆரம்பித்து விட்டார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். இவரின் இந்த பெருமை விஷயம் மற்ற நாடுகளை முகம் சுளிக்க வைத்துள்ளது. பிள்ளையையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆட்டிவிடுவாராம் என்பது போல இவரின் செயல் இருப்பதாக பலரும் கருத்துக்களை தெரிவிக்கின்றனர். மேலும் இது குறித்து இந்திய வெளியுறவுத்துறையும் பதிலளித்திருந்தது. ட்ரம்பின் முயற்சியால் ஒன்றும் போர் நிறுத்தவில்லை என்றும் இதற்கும் அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை எனவும் இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்த நிலையிலும் இதை 18வது முறையாக அவர் கூறிக்கொண்டே இருக்க, அதோடு இந்த பெரிய போரை தடுத்ததில் அமெரிக்காவின் பங்கை இந்தியா மதிக்கவில்லை என்றும் ட்ரம்ப் வருத்தமும் தெரிவித்துள்ளாராம். ட்ரம்ப் பேசுகையில், பாகிஸ்தானில் நல்ல தலைவர்கள் உள்ளனர். இதை நான் சொல்வது சிலருக்கு பிடிக்காது, ஆனால் அதுதான் உண்மை. பாகிஸ்தான் தலைவர்களை நினைத்தால் எனக்கு பெருமையாக இருக்கிறது. நான் தான் போரை நிறுத்தினேன், ஆனால் யாரும் எனக்கு பாராட்டு தெரிவிக்கவில்லை. இந்த பெரிய போரை தடுத்ததில் அமெரிக்காவின் பங்கை இந்தியா மதிக்கவில்லை என்றும் கூறியிருக்கிறார். முன்னதாக இதே விவகாரம் தொடர்பாக ட்ரம்ப் பேசுகையில், 2 நாடுகளுமே நிறைய அணு ஆயுதங்களை கொண்டுள்ளன. ஆனால் அணு ஆயுத போர் ஏற்படாமல் தடுத்தது நான் தான் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படுகிறேன் என்று கூறியுள்ளார். இதே போன்று இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே அமெரிக்கா 3வதாக உள்ளே வந்து பிரச்சனையை முற்ற வைத்துவிட்டு பின்பு அதையும் தான் நிறுத்தினேன் என்று அவர் கூறிய கூற்றுகளும் தற்பொழுது சர்வதேச அளவில் பேசு பொருளாகவே மாறியுள்ளது. இவரின் இதே பேச்சு இன்னும் எத்தனை கூட்டத்தில் தொடருமோ என்று அனைவரும் அவரை கலாய்த்து வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.